வவுனியாவில் போலீசாருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். வெளியான பரீட்சை பெறுபவர்கள் முதலிடம் பிடித்த யாழ் வேம்படி மகளிர் கல்லூரி. உத்தேச புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பிரதமர் எம்பிக்களுக்கு விளக்கமளிப்பு. போர்க்காலத்தில் புலிகளை மக்களை கொன்றனர், படையினர் அவ்வாறு செய்யவில்லை. மோட்டு கட்சி செயலாளர். வவுனியா கூமங்குளம் பகுதியில் நேற்று இரவு போக்குவரத்து போலீசார் துரத்தி சென்றமையால் நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகியுள்ளதாகவும், இதனால் அந்த பகுதி மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமையால் அந்த பகுதியில் பெரும் அமைதியின்மை ஏற்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவது, நேற்று இரவு 10 மணி அளவில் கூமங்குளம் மதுபானம் விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் 2 மோட்டார் சைக்கிள்களில் போலீசார் வந்துள்ளனர். இதன்போது அந்த வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபர் ஒருவரை துரத்தி சென்றதுடன் அவரது வாகன சக்கரத்தில் தடியொன்றினால் தடையினை ஏற்படுத்தியதாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அவதானித்த இளைஞர்கள் மற்றும் ஊர் மக்கள் ஆத்திரமடைந்து போலீசாரின் 2 மோட்டார் சைக்கிள்களையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தினர். அடாவடியான இந்த செயற்பாட்டுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்ததுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறைபிடித்து வைத்தனர். இதனால் குறித்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது. உயிரிழந்தவரின் சடலத்தை அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த இளைஞர்கள் நீதிபதி இங்கு வர வேண்டும் என்றும் வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் எனவும் தெரிவித்தனர். இதனால் போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது. இளைஞர்களின் செயற்பாட்டினால் தடுமாறிய போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர். இந்த நிலையில் வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்ததுடன் இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனுடன் தொடர்புடைய சந்தக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததுடன் சடலத்தை அகற்றுவதற்கு ஒத்துழைப்பை வழங்குமாறு தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் போலீசார் மீது நம்பிக்கை இல்லை, நீதிபதி இங்கு வர வேண்டும் என விடாப்பிடியாக நின்றனர். இதனால் குறித்த பகுதியில் கலவரம் ஒன்று ஏற்படுவதற்கான நிலைமை ஏற்பட்டது. இந்த நிலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்துக்கு வருகை தந்து மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதனை அடுத்து பொதுமக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சடலம் அந்த பகுதியில் இருந்து அகற்றப்பட்டு போலீசாரின் வாகனத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதற்கு எதிர்ப்பினை வெளியிட்ட பொதுமக்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உயிரிழந்தவர் கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடைய ராமசாமி அந்தோணி பிள்ளை என்பவர் என தெரிவிக்கப்படுகின்றது. அவரது சடலத்துக்கு அருகில் போலீசார் ஒருவரின் பெயர் பொறிக்கப்பட்ட லட்சணை ஒன்றும் காணப்படுகின்றது. குறித்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டதுடன் விசேட அதிரடிப்படையினர், கலக தடுப்பு போலீசாரும் வரவழைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று அதிகாலை வெளியாகிய பெறுபவர்களின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் யாழ் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை முதலிடத்தை பெற்றுள்ளது. அந்த பாடசாலையில் இருந்து 120 மாணவர்கள் 9A சித்திகளை பெற்றுள்ளதுடன் இதன் அடிப்படையில் குறித்த பாடசாலையில் பரீட்சைக்கு தோற்றிய 265 மாணவர்களும் 181 மாணவர்கள் அதிசிறந்த சித்திகளை பெற்றனர். இவர்களில் 120 மாணவர்கள் 9A சித்திகளையும் 36 மாணவர்கள் 8A சித்திகளை பெற்றுள்ளனர். மேலும் 25 மாணவர்கள் 7A சித்திகளையும் பெற்றுள்ளதோடு தோற்றிய அனைத்து மாணவர்களும் உயர்தரம் கற்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். இதேவேளை யாழ் இந்து கல்லூரியில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 82 பேர் 9A சித்திகளை பெற்றுள்ளனர். 73 மாணவர்கள் 8A சித்திகளை பெற்றனர். 33 மாணவர்கள் 7A சித்திகளை பெற்றுள்ளனர். 24 மாணவர்கள் 6A சித்திகளை பெற்றுள்ளனர். 20 மாணவர்கள் 5A சித்திகளை பெற்றுள்ளனர். 345 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்த நிலையில் அவர்களுள் 342 பேர் சித்தி அடைந்துள்ளதுடன் 232 மாணவர்கள் அதிசிறந்த பெறுபவர்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டு முதல் செயற்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கும் முதல் நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதன்போது புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவதன் நோக்கங்கள் மற்றும் இலக்குகள், சீர்திருத்தங்களுக்கான வழிகாட்டும் கொள்கைகள், புதிய சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப கல்வியின் முக்கிய தூண்கள்,
பாடத்திட்ட சீர்திருத்தங்களை செயல்படுத்தும் நடைமுறைகள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி போன்ற அடிப்படை விடயங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. கல்வி அமைச்சு, தேசிய கல்வி நிர்வாகம் மற்றும் தேசிய கல்வி ஆணைக்குழு மூலம் இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்படும் விதம் மற்றும் கண்காணிக்கப்படும் விதம் தொடர்பாக இங்கு தெளிவுபடுத்தப்பட்டன. அத்தோடு 21ஆம் நூற்றாண்டு மற்றும் அதற்கு அப்பால் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட குடிமகனை உருவாக்குவதற்கான அடிப்படை அடித்தளத்தை அமைப்பது மற்றும் அந்த புதிய குடிமகனை நாட்டின் நிலையான தேசிய அபிவிருத்தி மற்றும் சமாதான செயல்முறைக்கு பங்களிப்பாளராக மாற்றுவது ஆகியன இந்த புதிய சீர்திருத்தங்களின் முக்கிய நோக்கமாகும் என்பது தெளிவுபடுத்தப்பட்டது. கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த அடிப்படை விளக்கத்தை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீர்திருத்தங்கள் குறித்த தங்களின் கருத்துக்கள் மற்றும் புதிய முன்மொழிவுகளை முன்வைத்தனர். அப்போது விசேட தேவைகள் உள்ள மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிள்ளைகளுக்கு இந்த கல்வி மாற்றத்தை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் மற்றும் தேவைகள் குறித்து விசேடமாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்தரி, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவெவ, தேசிய கல்வி ஆணைக்குழுவின் உபதலைவர் திலக் தர்மரத்ன ஆகியோர் உட்பட கல்வி அமைச்சு, தேசிய கல்வி நிறுவனம் மற்றும் தேசிய கல்வி ஆணைக்குழு ஆகியவற்றின் உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போர்க்காலத்தில் புலிகளே பெருமளவான தமிழ் மக்களை கொலை செய்தனர். இராணுவத்தினர் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்று மொட்டு கட்சி செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது செமனி விவகாரம் மற்றும் படையினருக்கு எதிரான போர் குற்றச்சாட்டு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். போர்க்காலத்தில் நீலம் திருச்செல்வம், அப்பா பிள்ளை, அமதலிங்கம் போன்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதிகளவான தமிழர்களை புலிகளை கொலை செய்தனர். எமது இராணுவம் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. கொழும்பில் கொலை செய்யப்பட்ட தமிழ் தலைவர்களுள் பெரும்பாலானவர்களை புலிகளே கொன்றனர். துரையப்பாவை கொன்றதும் புலிகள்தான். யாழில் புலிகளின் பயங்கரவாத நடவடிக்கையை அனுமதிக்காத சமாதானத்தை கோரிய மக்களை கொன்றதும் அவர்கள்தான். அரசியல் லாபத்துக்காக அதை பயன்படுத்தக்கூடும். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாடாளுமன்றம் வந்தார். இராணுவத்துக்கு எதிராக கூட்டமைப்பினர் மற்றும் அர்ச்சுனா குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நாமல் அதனை மறுத்தார். ஆளுங்கட்சியினர் வாய் திறக்கவில்லை. இது தவறாகும் என்று சாகர காரியவசம் தெரிவித்தார். அரசாங்கம் பாதீட்டில் ஒதுக்கிய மூலதன செலவினங்களுக்கான நிதியை முறையாக செலவிடுவதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். மாத்தறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் 2025ஆம் ஆண்டுக்கான பாதீட்டில் மூலதன செலவுகளுக்காக 1400 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இது நாட்டின் வரலாற்றில் மூலதன செலவுக்காக ஒதுக்கப்பட்ட மிகப்பெரிய தொகை. இதனை சரியான முறையில் செலவிட வேண்டியது அரசியல்வாதிகளினதும் அரசு அதிகாரிகளினதும் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த வருடத்தில் 5% பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு மூலதன செலவினங்கள் மூலம் நாட்டின் அபிவிருத்தி பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தவறான நிர்வாக முடிவுகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் குஜராத்தில் கடந்த மாதம் இடம்பெற்ற ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த முதற்கட்ட அறிக்கை வெளியாகியுள்ளது. விமானம் புறப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகள் துண்டிக்கப்பட்டன. இது விமானத்தின் இயந்திரத்தினை செயலிழக்க செய்யும் நடவடிக்கை என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானத்தின் கொக்பிட்டில் உள்ள எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகள் செயலிழக்க செய்யப்பட்டிருந்தன என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக CNN தெரிவித்துள்ளது. இதனால் என்ஜின்களின் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டது என்று CNN தெரிவித்துள்ளது.